ரொம்ப நாளாகவே முத்துவும் மீனாவும் அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் கதையில் மற்றவங்க கதையில் இவங்க ஹீரோயினாக இருக்கிறது மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படியோ அருணுடைய குட்டை வெளிப்படுத்தி அவர் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத சீதாக்கிட்டே காமிச்சிடுறது நாளைக்கு உண்மையில் ஒரு ஹையான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் இப்போ வந்து பாட்டி பேசும்பொழுது இன்றைக்கி ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்டாங்க. என்னப்பா எதுவும் மயக்கமாக இருக்குங்கிற, தலைவலிக்குதுங்கிற, எதுவும் குழந்தை வரப்போதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் சிறகடிக்க ஆசையில் முத்து மீனாவுக்கு, அதுவும் பெஸ்ட் ஹீரோயின் வாங்கின கப்பலுக்கு கிடைச்சா எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன், ஒரு கற்பனை தான் இது. ஸோ இப்போ வந்து சீதாவுடைய விவகாரத்தை முடிச்சுட்டு சீதாவுடைய கணவர் எந்த அளவுக்கு மோசம் பார்த்தியா, எப்படி தான் அவர்லாம் அப்படி இருக்காரோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே வர, ஏங்க அவன் எப்படி தான் பொய் சொல்லியிருக்கான் பாருங்க. அதுவும் நான் வந்து அங்கே போகும்போது நான் எதிர்பார்க்கலங்க இந்த அளவுக்கு வந்து பிரிச்சிடணும் சீதாவை நம்மள்ட்ட இருந்து அப்படிங்கிறத அவரே சத்தமாக சொல்லுவாருன்ட்டு. நல்ல வேலை சீதா அப்படியே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு பலார்னு விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டே வர, இவர் கார் ஓட்டிக்கிட்டே இதெல்லாம் எனக்கு அவன் அப்படி தான் முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் வந்து இவன்ட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஒன்று, அவன் சீதா மேலே பாசமாக இருக்கான், சீதாவை நல்லா வச்சுக்கிறான், அது போதும். ஆனால் அதே சமயத்தில் சீதாவுக்கும் உனக்கும் இடையில இதுக்கப்புறம் வந்து அவனால் அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு விரிசலையும் ஒரு பிரிவையும் கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி, சரி நம்ம எங்கேயாச்சும் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம், ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போய் ஹோட்டலில் இறங்கி போகும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டே இப்படி போக முத்து என்னடா கூடவே அந்த மீனாவை காணான்னு திரும்பி பார்த்தா மீனை அப்படியே மயங்கி கீழே விடுற மாதிரி போக, ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் முகத்தில் வந்து சோடா கிடாலாம் வாங்கி தெளிச்சு, சரி என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, நேற்றுலேருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சுட்டு இருந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, போய் படுத்து தூங்கினா சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்கும் போது, இல்லை எதுக்கும் ஒரு டாக்டரை போய் பார்த்துடலாம், ஏற்கனவே இப்படி தான் வந்து உனக்கு அங்கே வந்து இப்போ தூங்கிட்டு இருந்திருக்க, அன்றைக்கி வந்து பைக்கில் போகும்போது யாரையும் இடிக்கிற மாதிரி போயிருக்க, வா அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக, ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி முதல்ல டாக்டர்லாம் போய் பார்க்க, வேணாங்க திருப்பி மீனா சொல்ல, அடப்போ பார்ப்போம் அப்படின்னு உள்ளார போய் கூப்பிட்டு போனால் அங்கே டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லை எல்லாம் குட் நியூஸ் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, உங்கள் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு முத்து போவார். இந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நிம்மதியாக இருக்கும் கதையில். எத்தனை நாள் இன்னமும் வந்து நடு ரோட்லேயே படுத்துருப்பாங்கங்கிற மாதிரி இந்த ஹால்லேயே உங்களுக்கு மட்டும் ஒரு பெட்டை போட்டுவிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கக்கூட இடம் இல்லாமல் எல்லா விஷயமும் இருக்கும் பொழுது இப்போ இந்த விஷயத்தை கேட்டு இவருக்கு தலகால் புரியாமல் ஆட ஒன்றும் புரியாமல் இருக்க. ஆனால் இப்போ முன்னாடி இருந்த முத்து கிடையாது, மெச்சூரான முத்து. ஸோ அவருக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்க அவர் உடனே கட்டி பிடிச்சி முத்து வந்து மீனாவை வந்து இப்படி தூக்கி சுற்றுறதுக்கெலாம் ட்ரை பண்ணேன், படத்தில் பார்க்குற மாதிரிலாம் தூக்கி சுற்றாதீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, பொறுமையாக இறக்கி விடுங்க அப்படின்னு டாக்டர் திட்டிகிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன்லாம் போய் உள்ளார போய் பார்த்து, இதான் என் குழந்தையா, இத்தினோடு இந்த புள்ளிமா இருக்குது, இதான் குழந்தையா அப்படின்னு கேட்டு சந்தோஷப்பட இந்த விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சொன்னோன்னா இங்கே வந்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுவார், ஸ்ருதி ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, ரவி வந்து சூப்பர் அண்ணி டே முத்து சூப்பர்றான்னு சொல்லும் பொழுதே ரோகிணிக்கு திருன்னு முடிப்பு கோபமும் வரும். ஏன்னா ரோகிணியால் மனசாரெல்லாம் யாரையும் பாராட்ட முடியாது. இன்னொரு பக்கம் மனோஜ் நமக்கு தான் முதல்ல நினச்சோம் அப்படின்னு யோசிக்க, விஜயா ஐயோ இவங்களுக்கு முதல்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஊரில் வேற பாட்டி ஒரு சொத்து தரேனாங்களே அது போயிடுமே, அவங்க மூஞ்சியை தூக்க, தனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகும்போதுன்னு தெரியும் போது கூட மூஞ்ச தூக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே அவங்க கட்டி பிடிச்சி உடனே சந்தோஷமாகி இப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் வந்து உடனடியாக அண்ணாமலை வந்து எங்கள் ரூமை நாங்கள் கொடுத்துறோம், நாங்கள் ஹாலில் படுத்துக்கிறோம்னு சொல்ல, விஜயா என்னங்க அப்படின்னா, ஏய் வாய மூட, கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டோட வாரிசு வயிற்றில் இருக்கா விஜயா அப்படின்னு வெளில வந்து இவங்க வெளில இருந்துக்கிறதும் அவங்க ரூமை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றதும் அப்படிங்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ மீனாவுக்கும் முத்துக்குமான நெருக்கம் அதிகமாகி பாசிட்டிவான சில விஷயங்களை காமிச்சா நல்லாயிருக்கும். இதனால் வந்து கதை சீக்கிரம் முடிய போகுது அப்படின்லாம் இல்லை. ஆனால் வந்து இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் அவங்களுக்குமே வந்து ஒரு விஷயமாச்சு சந்தோஷமான ஒரு விஷயமா நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தையும் தெரிவிச்சுட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.